எத்தனை வருஷமா எச் ராஜா நான் பார்த்துட்டு இருக்கேன். எச் ராஜா அவர்களை 1995 பார்த்துட்டு இருக்கேன். 1995 பேச்சு கேட்டு இருக்கிறேன். இப்பவுமே இவ்வளவு வன்முறை பேச்சுன்னா அப்பெல்லாம் கடுமையான பேச்சு பேசுவாருங்க. வெட்டுவேன் குத்துவேன் பேசுற ஆடியோ நான் கேட்டிருக்கேன். அப்பெல்லாம் ஆடியோ கேசட்டுகள் மிக கடுமையான பேசியிருக்கிறேன். அப்ப அந்த பேச்செல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். அப்பெல்லாம் அவரு எந்த பொறுப்புலையும் இல்லாதவரு, பிஜேபியில அவர் யாருன்னே தெரியாது, சும்மா ஒரு பேச்சாளர். அப்பவுமே வன்முறை கலந்த பேச்சுதான். இப்போ பிஜேபி உடைய மாநில தேசிய செயலாளர் ஆகிற பிறகு ரொம்ப ஓவராக பேசக்கூடியதாக இருக்கிறார். உண்மையிலேயே நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, எச் ராஜா அவர்கள் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா, அரசியல் புரிதலை தாண்டி அரசியல் விரோதங்களை தாண்டி சொல்ல போனா அரசியல் கருத்து வேறுபாடுகளை தாண்டி அனைத்து மக்களும் அவருக்கா பிரார்த்திப்பாங்க, அனைத்து தலைவர்களும் ஒரு ஆறுதல் தெரிவிப்பான்னு பார்த்தா ஆனா நடக்கல. ஏன்னா இவருடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவா ஏற்படுத்திருக்கிறோம் என்றுதான் நான் கருதுகிறேன். ஆனா நான் அப்படி அல்ல. எங்கள் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில பிறர் நல்லா நாட வேண்டும், யாராவது இருக்கட்டும். நமக்கு நம்மளை உதாரணம் எடுத்துக்கிறாங்க. பாபர் மசூதியை உடைக்கும் போது கடப்பாறையை தூக்கி கொண்டு இந்த பாபர் மசூதி டூம்ல நின்று உடைத்த ஒரு பேர் பல்பீர் சிங், RSS உடைய ஃபுல் டைமர். அவரு உடைத்து அந்த தரமட்டம் பார்க்கிறார். அந்த பல்பீர் சிங் நாளடைவுல இஸ்லாத்துக்கு வர்றார், இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்கிறார். ஏன் இந்த பாபர் மசூதியை உடைத்தோம், ஏன் நம்மளை உடைக்க வைத்தார்கள், என்ன மேட்ரு பார்க்கிறார். பார்த்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு சுமார் 100 பள்ளிவாசலை கட்டுவேன் இதுக்கு பகரமா என்று என்ன பண்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக அவரது பள்ளிவாசலை கட்டுற வழியா இருந்து 80 பள்ளிவாசலை கட்ட முடியல, அவர் இறந்து போறார். இப்படியேப்பட்ட மனமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிற நாட்டுல எச் ராஜாக்கு மனமாற்றம் வராது யாரு நிச்சயமா சொல்ல முடியாது, நமக்கு தெரியாது. ஒரு ஆங்கிள் சொல்லுவாங்க, எச் ராஜாவை நாய் வாளை நிமித்த முடியாது, எச் ராஜாவை திருத்த முடியாது என்பதுதான் எல்லாருடைய புரிதலா இருக்கு.